ராஜதந்திரத்தில் எல்லாவற்றிற்கும் பதில் அளிப்பது இல்லை. சிலதை கவனத்தில் கொள்வார்கள், சிலது செய்வார்கள், சில அமுல் செய்வார்கள். இதெல்லாம் நடைமுறைகள் இருக்கிறதா தெரியுமா? 2024 அடுத்த வருஷம் என்று சொன்னார்கள். 2024 அடுத்த வருஷம் என்று 25 முடிஞ்சுது. ஆனால் இப்பொழுதும் அடுத்த வருஷம் விடுறார்கள். அது 26 நடக்கும்ன்றது தெரியாது. அதுதான் அது வலியுறுத்துறோம்னா அனுர்குமார திசாநாயக்கட போகிறதே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதே நான் இதை சொல்லித்தான் ஆரம்பித்தேன். அதே தான் அது இந்த விடயத்தில் பின்னால் தான் இதை நான் சொன்னேன். ஏனென்றால் நாங்கள் போனது முக்கியமாக ஒற்றையாட்சிக்கெல்லாம் முடங்கி போவோம் என்று சொல்லி போட்டு அப்படியானாக்கள் தேர்தலில் கேட்கறதுக்கு தேர்தலுக்கு போவோம். இந்த கடிதத்திலே பேசப்பட்டிருக்கிறது. முதலில் நான் கஜேந்திரகுமார் அவர்களுடைய பேட்டியையும் பார்த்தேன். அவர்கள் நான் முதலில் நன்றி சொல்ல வேணும். இரண்டாவது அவருடைய பேட்டியில் திருப்பி அவரும் சொன்னார், திருப்பி சொன்னார். இந்த கதையில் பேசிய சிவஞானம் அவர்கள் திருப்பி மாகாண சபை தேர்தலெல்லாம் வலியுறுத்தினார், சமஷ்டியை பற்றி வலியுறுத்தவில்லை என்று சொன்னார். முதலாவதுக்கு அவருக்கு நன்றி. நான் திருப்பி மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று நானும் கூறினேன், ஏனியவர்களும் கூறினார்கள். அது சரி, அவருக்கு நன்றி. ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்றால் நாங்கள் சமஷ்டியை பற்றியே பேச இல்லை, ஒரு வார்த்தை கூட பேச இல்லை என்று திரு கஜேந்திரகுமார் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் இந்த கலந்துரையாடலை முறைப்படி ஒரு தலைமைத்துவ பண்போடு அதில் நாகரிகம் தெரிந்தவன் என்ற முறையில் ஆரம்பித்து வைத்து இந்த நாங்கள் வந்த நோக்கத்தை 2 சிக்கலத்திலே சொல்லி சுருக்கமாக சொல்லி அடுத்து மற்றவர்களை பேசுமாறு அழைத்தால் அதில் அடுத்ததாக எனக்கு அருகில் இருந்த செயலாளர் திரு சுமந்திரன் அவர்களை பேசுமாறு கூறி அதுக்கு பிறகு எல்லாருமே பேசினோம். இந்த கலந்துரையாடலிலே பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. சமஷ்டி பேசப்பட்டிருக்கு. அதை நான் பின்னுக்கு தான் வலியுறுத்துகிறேன். மீனவர் பிரச்சனை பேசப்பட்டிருக்கிறது, இடர் நிவாரணம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது, காங்கிரஸ் துறை துறைமுகம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது, விமான நிலையம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. எல்லா விடயங்களும் நாங்கள் பேசினோம். பேசி முடிகின்ற பொழுது அந்த பேச்சுவார்த்தையை முடிந்து வைக்கின்ற பொதுவாகவே ஒரு தலைமைக்குள்ள கடமை. அதை நான் முடிக்கிற பொழுது ஜெயசங்கர் அவர்களுக்கு மிக தெளிவாக நாங்கள் இந்த அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு சமஷ்டி சம்பந்தமாக நான் முன்வைத்த எங்களுடைய 2 வசன நோக்கத்தை, தெளிவான வரையறுக்கப்பட்ட நோக்கத்தை திரும்ப வலியுறுத்தி, அதாவது ஆங்கிலத்திலே நான் அவருக்கு சொன்னேன், இந்த கோர் பாலிசி ஆஃப் தி ஐடிஏகே என்று தான் நான் சொன்னேன். ஐடிஏகே இஸ் irrevocable power sharing within the framework of an undivided country. It has to be on the basis of federal structure by whatever names it calls. அப்போ சமஷ்டி என்ற அதில் அதை நான் வலியுறுத்தி அதிலே வலியுறுத்தி விட்ட பிறகு அதை தொடர்ந்து சொன்னேன். மாகாண சபைகளை பொறுத்தவரையில் இது இந்தியா எங்களுக்காக செய்த ஒரு ஒப்பந்தம், இந்திய இலங்கை ஒப்பந்தம். அதனுடைய எழுந்தது தான் இந்த மாகாண சபை முறைமை. அவன் இது உங்களுடைய இஸ் எ பிரெயின் சைல்ட் ஆஃப் இந்தியான்னு தான் சொன்னான், வயிற்றில் வர புள்ளி என்று நான் சொல்லலை. இது அவர்களுடைய சிந்தனையில் உதைத்த ஒரு ஒரு விடயம். அதை வி ஹேவ் ஓன்ட் இட், நாங்கள் அதை இப்பொழுது இப்போ சொந்தமாக்கி கொண்டோம். ஆனால் அதை அமுல் செய்கின்ற பொறுப்பு உங்களுக்கு, இந்தியாவுக்கு அதை வலியுறுத்துகின்ற அதை அமுலாக்கத்திற்கான செயல்பாடு எடுக்கின்ற பொறுப்பு உங்களுக்கு உண்டு, அதை கேட்கின்ற உரிமையும் எங்களுக்கு உண்டுன்றதை முதலாவது நான் சொன்னேன். சொல்லிவிட்டு தான் இந்த சமஷ்டியை நாங்கள், அதே நேரம் எங்களுடைய இலக்கு நோக்கம் கூட்டாட்சி சமஷ்டி தான் என்றதை நாங்கள் ஜனாதிபதிக்கே சொல்லி இருக்கிறோம், தெளிவாக வரையறுத்திருக்கிறோம் என்பதையும் கௌரவ ஜெய்சங்கர் அவர்களுக்கு நான் எடுத்து கூறினேன். அதாவது சமஷ்டியை பற்றி நாங்கள் இதே நேரம் நாங்கள் கையளித்த இந்த மகஜரில் கூட இந்த வசனம் இருக்கிறது. The Tamil people's aspiration for a meaningful self-government within a united Sri Lanka require a durable constitutional framework. இதில் ஒரு நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு வேணும் என்றதை சரி.
இன்க்ளூடிங் ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த 13th Amendment. அதிலே அதுக்குள்ளே 13வது திருத்தத்தை அமுலாக்கத்தில் உள்ளடக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்டமைப்பு வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாகவே அந்த கடிதத்திலே சொல்லியிருந்தோம். அவன் கயேந்திரகுமார் தான் தனியாக சமஷ்டி பேசின என்றது மிக தவறான. அவர் நாங்கள் பொய் சொல்கிறோன்னு சொல்ல மாதிரி சொல்லியிருக்கிறார். ஆனால் நாங்கள் பொய் சொல்லல. நான் இப்பொழுது உண்மை பேசுகிறேன். இதே நேரம் எங்களுடைய உறுப்பினர்கள் அந்த பங்கு பெற்றின முக்கியமானவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு சொன்னார்கள், நீங்கள் தான் இதை பேசினவர்கள், ஆனபடியால் நீங்கள் இதை ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்துமாறு கோரியிருக்கிறார்கள். அப்போ இந்த உண்மையாக நாங்கள் அந்த இதிலே சமஷ்டியை, அதாவது மாகாண சபை தேர்தலில் வலியுறுத்தும். ஏன்னா அதுதான் எங்களுடைய சந்திப்பினுடைய அடிப்படை நோக்கம். அதை முதல் வலியுறுத்தி அடுத்தது எங்களுடைய இலக்கு. நான் அது சொன்னேன் அவர்களுக்கு, நீங்கள் அது உங்களுடைய, மற்றது எங்களுடைய இலக்கு ஒரு சமஷ்டி கட்டமைப்பு. அதனுடைய அடைவதற்கான இந்தியாவினுடைய ஆதரவு தேவை என்று நான் சொன்னேன். வி வாண்ட் யுவர் சப்போர்ட் ஃபார் தட். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆதரவு சர்வதேச ரீதியாக நாங்கள் இதை அடைவதற்கான, முன்னெடுப்பதற்கான உங்களுடைய ஆதரவு தேவை. அதிலும் நீங்கள் அந்த சர்வதேச சமூகங்களினுடைய ஆதரவை பெற்றுத்தர வேண்டிய தேவையும் உங்களுக்கு உள்ளது. அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றது கூட சமஷ்டி சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது நான் ஜெய்சங்கருக்கு சொல்லியிருக்கேன். நான் இப்போது பகிரங்கமாக பேசுகிற பொழுது இந்த கருத்துக்கள் தனியாக இங்கே வராது. உங்களுடைய ஊடகங்களில் வர கருத்துக்கள் நிச்சயமாக இந்திய தரப்பு பார்க்கும். நான் சொல்கிறது பொய் என்றால் அவர்கள் இதை மறுதளிப்பார்கள். ஆனால் ஒரு சுமூகமாக இந்த கலந்துரையாடல் மிக சுமூகமாக நடைபெற்றது. நாங்கள் சொன்ன கருத்தையும் அவர் கேட்டுக்கொண்டார். சில பேர் கேட்குறார், அவர் என்ன சொன்னார் என்று ராஜதந்திரத்தில் எல்லாவற்றிற்கும் பதில் அளிப்பது இல்லை. சிலதை கவனத்தில் கொள்வார்கள், சிலது செய்வார்கள், சில அமுல் செய்வார்கள். இதெல்லாம் நடைமுறைகள் இருக்கிறதா தெரியுமாங்க. ஆனால் சில சமயங்களிலே அவர்களுடைய உடம்பு அல்லது மொழியியல் உடலியல் பற்றிலே நாங்கள் காவலிக்கலாம். இப்போ மாகாண சபை விடயத்தை பொறுத்தவரையில் அவர் ஓமண்டாரா இல்லையென்று சொன்னால் நடக்க இயலாது அல்லது என்று கருத்துக்கள் சொல்லப்படுதில்லை. ஆனால் உண்மையாக நடந்தது. உங்களுக்கு என்ன சொன்னார் என்று அவர் கேட்டவர். அப்போ நாங்கள் சொன்னோம் 2024 அடுத்த வருஷம் என்று சொன்னார்கள். 2024 அடுத்த வருஷம் என்று 25 முடிஞ்சுது. ஆனால் இப்பொழுதும் அடுத்த வருஷம் என்றார்கள். அது 26 நடக்கும்ன்றது தெரியாது. அதுதான் அது வலியுறுத்துகிறோம் என்ற. அப்போ அடுத்த வருஷம்ன்றது டிசம்பர் வரையில் போகலாம்ன்ற ஒரு கருத்தை நாங்கள் சொன்னதான் அவர் நெக்ஸ்ட் இயர் அப் டு எண்ட் ஆஃப் டிசம்பர்ன்றது உண்மை. அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் வலியுறுத்தி அவர் இல்லை நான் செய்ய மாட்டேன், இப்போ சுனாமி வந்துட்டு இல்லாட்டி நித்தாத் புயல் வந்துட்டுன்னு அவர் ஒன்றும் சொல்லலை. பாதிப்புகள் பற்றி பேசினோம், நிவாரணங்களை பேசினோம், தாங்கள் நிவாரணம் அளிக்கிறதை பற்றி சொன்னார்கள், என்ன உதவி செய்கிறதை பற்றி சொன்னார்கள். தாங்கள் எவ்வளவு தூரம் 450 பில்லியன் தொடர்பான டாலர்கள் தொடர்பான விடயங்களை சொன்னார்கள். அதெல்லாம் தெளிவானது. ஆனால் சமஷ்டியை பற்றி நாங்கள் ஒரு சமஷ்டி கட்சியை சார்ந்தவர்கள். நாங்கள் பேசுகிற பொழுது அனுர்குமார தேசானக்கிட்ட போகிறதே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதே நான் இதை சொல்லி தான் ஆரம்பித்தேன். அதே தான் அது இந்த விடயத்தில் பின்னால் தான் இதை நான் சொன்னேன். ஏனென்றால் நாங்கள் போனது முக்கியமாக அது கயேந்திரகுமாருக்கு ஒருவேளை பிறந்த மாகாண சபை முறைமை அல்லது 13 இலங்கை இருந்தாலும் அவையில் வேண்டாம் ஒட்டியாட்சிக்குள்ளே ஒட்டியாட்சிக்குள்ளே அடங்க எல்லோரும் போய் நிற்கிறோம் சத்தியபிரமணம் எடுத்துக்கொண்டு. ஒட்டியாட்சி ரெட்டியாட்சி அது வேறு விஷயம். ஒட்டியாட்சிக்கெல்லாம் முடங்கி போகும்னு சொல்லி போட்டு அப்படியானாக்கள் தேர்தலில் கேட்குறதுக்கு தேர்தலுக்கு போவோம். என்ன அது ஒரு செல்ஃப் கான்ட்ராடிக்டரி, சுய முரண்பாட்டோட ஒரு கருத்து. நான் வேண்டாம்னா பேத்து கேட்குறது தேர்தலில் கேட்பியல் என்றால் இல்லை என்ற பதில் அதில் ஏதோ ஒரு பேட்டியில் காண்டிபன் அவர்களும் சொன்னதை பார்த்தேன். கலைஞர்மார் அவர்களும் அதை வழுக்கி போட்டு சில நேரம் இன்னொரு பேட்டியில் பார்த்து நாங்கள் கேட்போம். ஏனென்றால் அது வேறு யாரும் புலியானாக்கள் அதுக்குள்ளே வந்துடக்கூடாதான். சரி, புலியானாக்கள் வரையிலேன்னா சரியானாக்கள் என்று எங்களை கருதா நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமே. நான் தெளிவாக மிக பொறுப்போடு சொல்கிறேன். நான் இப்போ உங்களை கேட்டுக்கொள்வது, என்னோட பங்கு பற்றிய ஏனிய 7 பேர் 6 பேர் இருக்கிறார்கள். அவர் ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்ரீதரன் இருக்கிறார், சித்தாதன் இருக்கிறார், செல்லம் இருக்கிறார்,
சுரேஷ் இருக்கிறார். இப்படியா நீங்கள் கேட்டு பாருங்க, ஒரு தரம் கேளுங்க. இது ஒன்று சமஸ்தியை பற்றி நாங்கள் பேசியிருந்தாங்களா, சிவஞானம் பேசியிருந்தேன், அதான் பேசியிருந்தான். அது கேட்டு நீங்கள் கேட்டு இதை உறுதிப்படுத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேணும். உண்மையை பேசலாம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.